வணக்கம் நண்பர்களே. சிவகாசியில் நடந்த ஒரு துயர சம்பவத்த தான் நம்ம இன்னைக்கு பேசுறோம். அந்த செல்வராணிங்கிற பொண்ணுக்கு நம்மளால உயிர பெற்று தர முடியாது. ஆனா, அதுக்கான நியாயத்த பெற்றுத்தர முயற்சி பண்ணலாம். அதுக்காக தான். ஐயனாரன் ஜானகி அம்மாள்ங்கிற காலேஜ்ல 2ஆம் ஆண்டு பிசிஏ படிச்சுக்கிட்டு இருந்தவங்க செல்வராணி. அவங்க அதே காலேஜ்ல படிச்ச முன்னாள் மாணவர காதலிச்சிருக்காங்க. அவங்க பிறந்த நாள முன்னிட்டு ஏற்கனவே அதாவது பழைய புகைப்படம் இருக்குல்ல, அத அவங்க பிறந்த நாளுக்காக இவங்க Instagram பிரைவேட் அக்கவுண்ட்ல போட்டிருக்காங்க. அதுல மொத்தமே 102 பேர் தான். 25 பேர் தான் அதுல பார்த்திருக்காங்க. அந்த 25 பேர்ல பார்த்த இவங்களோட தோழி ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அத காலேஜ் ஃபுல்லாவே ஸ்பில் பண்ணி விட்டாங்க. அது அந்த பியூன் கையில கிடைச்சு, அந்த பியூன் என்ன பண்ணிட்டாரு, "இது வந்துட்டு நம்ம கல்லூரி வளாகத்தில தான் நடந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு பிரின்சிபல்ட்ட போய் குடுத்துட்டாரு. பிரின்சிபல் அது கல்லூரி வளாகத்தில தான் நடந்துச்சா, இல்ல வெளியில நடந்துச்சான்னு கூட அத கூட பார்க்காம, அவங்க பேரன்ட்ஸ கூப்பிட்டுட்டாங்க. பேரன்ட்ஸ கூப்ட்டு, எப்படி அவங்க பேசுவாங்க அப்படின்ட்டு நம்ம படிச்சவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஸ்கூல்ல கூட எப்படி பேசுவாங்கன்னு தெரியும். அப்ப இது டிசிப்ளினரி ஆக்ஷன் இல்லையா? எப்படி பேசுவாங்கன்னு நம்ம யூகிச்சுக்க வேண்டியது தான். அது மாரி அசிங்கப்படுத்தியிருக்காங்க. மகளுக்கு முன்னாடி அம்மாவையும், அம்மாவுக்கு முன்னாடி மகளையும் ரொம்ப தரக்குறைந்த வார்த்தையில அசிங்கப்படுத்தியிருக்காங்க. இத தாங்காம மனம் உடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டாங்க. தனது காதலனுக்கு சூசைட் நோட் அனுப்பி விட்டுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இத பத்திரிக்கையில 2 நாள் ஆச்சு இது. எந்த பத்திரிக்கையிலுமே, ஊடகத்திலயும் வரல. ஏன்னா ஊடகத்துக்கு கள்ளக்காதலும், கொலையும், கொள்ளையும், மத்தபடி இந்த கற்பழிப்பு, இந்த மாரி டிஆர்பி ரேட் உள்ளது தானே வேணும். ஏதோ சோசியல் மீடியா எடுக்க போய் இதெல்லாம் நமக்கு தெரிய வருது. சரி அத விட்டுருவோம். அப்ப ஒரு பெண்மணி, தகப்பன் இல்லாம அதாவது ஒரு ஆண் துணை இல்லாம ஒரு பெண்மணி ஒரு ஒரு குழந்தைய வளர்க்கறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க எப்படிலாம் கனவு கண்டிருப்பாங்க. அப்படியாற்பட்ட கனவு தான் இன்னைக்கு சிதைஞ்சு போயிருக்கு. நான் ஒண்ணு கேட்கிறேன். இந்த பிரின்சிபலு, இந்த பியூன்லாம் இருக்காங்கல்ல, டைரக்ட்டாவே எப்படி பொறக்கும்போதே நெத்தியில அப்படியே எழுதிட்டே வந்துடுவாங்களா? நான் லெக்சரர், நான் வந்து பிரின்சிபலு அப்படின்னு எழுதிட்டு வந்துருவாங்களா? அவங்களும் இந்த இளமை காலத்த கடந்து தானே வந்திருப்பாங்க. இந்திய சட்டப்படி 18 வயது நிரம்பிய யாரா இருந்தாலும் தனிப்பட்ட காதல் பண்றதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில, இவங்க கல்லூரி வளாகத்தில ஒழுக்க நடவடிக்கை எடுக்கலாம். ஒழுங்கீனமா நடந்துக்கிட்டாங்க. ஆதாரத்தின் அடிப்படையில், அதுவும் ஆதாரத்தின் அடிப்படையில அத எடுக்கலாம். அதுக்கு சட்டத்தில இடம் இருக்கு. இல்லையோ? ஆனா, இவங்க எப்படி இது மாரி கீழ்த்தரமான வார்த்தைகள பேச முடியும்? என்னோட கேள்வி அதுதான். ஏன் இவங்களுக்கு ஓட்டுநர் உரிமம், மத்த உரிமைலாம் இருக்குல்ல? அதுபோல இவங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு தடவ தன்னோட மன அழுத்தம், உடல்நிலை சரியா இருக்கா? அப்படின்னு என் மெடிக்கல் ரிப்போர்ட் இவங்கள்ட்ட கேட்கக்கூடாது. ப்ரொபோசர்ட்டயும் இவங்கள்ட்டயும். சரியா இருந்தா பணியில வைக்கணும். இல்லன்னா அவங்கள பணியில விட்டு நீக்கணும்.